வீடு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தராக வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் ஊர்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பின்னாடி வந்தாலும் அவங்க வாங்கி அனுப்பின கிஃப்டெல்லாம் வந்து முன்னாடி வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டிலேருந்து எல்லோரும் வந்ததுக்கப்புறமா சமையல் வேலையெல்லாம் முடித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு புது வீட்டில் போயிட்டு கொஞ்சம் வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். அத்தை அப்புறம் எல்லோரும் சேர்ந்து வீடெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டு வீடெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்க விலை அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ கேளுங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அது கரெக்டு தானே. இப்போ தங்க விற்கிற விலைக்கு ஆளாளுக்கு எங்கே போவாங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாராலையும் காசு ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து நகையாவோ இல்லை ஏதாவோ செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இஎம்ஐ போட்டுக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு பொருள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே ஓகே பண்ணியாச்சு. அப்போ சவுண்டு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது என்ன வாங்கி தர சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆளாளுக்கு ஏசி, டிவி அதுன்னு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின்லாம் இருக்கிறதுனால அது தேவைப்படல. கடைசியாக சவுந்துமா கிட்ட சொல்ல போனது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா தான். ஆனால் காசு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் வாங்க ஆசைப்பட்டது வந்து லான்ச்சரு. அதனால் சவுந்துமா கிட்ட கேட்குறதா இல்லையான்னு யோசித்து கடைசியாக கேட்டாச்சு. இவ்வளோதான் எங்க கம்பெனி இவ்வளோதான் காட்டும். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. இதுக்கு பக்கத்துல அது வரணும். இதுக்கு பக்கத்துல மொத்தமாக கையில் காசு இல்லாதனால சவுண்ட்மா வந்து டியூ போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க போல். அப்புறம் நான் வந்து இல்லைடா பரவாயில்ல விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் எடுத்து கொடுத்தே ஆவோன்னு சொல்லிட்டு சவுண்டு சுண்டு 2 பேரும் சேர்ந்து மாமாவுக்கிட்ட பேசி அன்றைக்கி சோஃபா எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. நான் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர் பார்த்துருந்தேன். ஏன்னா வீடுமே வந்து பிங்க் கலரில் இருக்கிறதுனால க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பார்த்துருந்தேன். ஆனால் சவுண்டுமா சஜஷன் வந்து க்ரீன் வேணாம் ஐசம்மா, க்ரீன் போட்டோன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரில, அழுக்கு வேறு ஆகும், இந்த மாதிரி கலர் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அது என்னமோ தெரியல. ஆனால் லைட்டிங் போடும்போது எனக்குமே அந்த ஃபீல் கண்டிப்பாக வந்துச்சு. சவுண்டு சொன்ன மாதிரியே கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த லைட்டிங்க்கு வந்து இந்த சோஃபா கலர் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சோஃபா எல்லாம் சேர்ந்து சோஃபா எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இவங்க தான். மாமாவுக்கு வந்து இந்த மாதிரி சோஃபா செட் வாங்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, உடனில் வந்து நான் சோஃபா செட் வாங்கி கொடுத்துட்றேன், அதுதான் வந்து ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கு என்னமோ தெரில, உடனில் சோஃபா வாங்குற ஐடியா இல்லை. என்னமோ தெரில, இது மேலே என் மனசு ஃபுல்லாகவே வந்து இந்த லான்ச்சர் இந்த மாதிரி ஒரு பெரிய சோஃபா செட் மேலேயே மைண்ட் போயிட்டு இருந்தது. அதனால் இது தான் வாங்கணும்னு சொல்லி ஐடியா. அப்படி இல்லாட்டி நான் மாமா கிட்ட சொல்லி நாகப்பட்டினத்துலேருந்தே உடன் சோஃபா வாங்க வச்சுருப்பேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் இது தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மாமா ஒரு வேளை சவுண்டு சொல்கிறதெல்லாம் கேட்காம உடன் சோஃபா வாங்கி கொடுத்துருவாரோன்னு ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை ஏசம்மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வருது அப்படின்னு சவுண்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னமோ மைண்ட் செட்டு 2ஆக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வருமா, பிடிச்ச கலரில் வருமான்ட்டு. ஏன்னா வீடு வந்து நம்ம ஒரு முறை தான் கட்ட முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம ஒரு முறை தான் வாங்கி போட முடியும். திரும்ப நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அடுத்தடுத்த பொருள் வாங்குறதுக்கோ சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நம்மக்கிட்ட வந்து பணம் கிடையாது. வாங்குகிறோம் நல்லதாக வாங்கி போட்டுட்டோம்னா லைஃப் லாங் அதுவே வந்து நீடிச்சு நிற்கும்ல. அதனால சரி வாங்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடுன்னா இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் எல்லோரும் பெரிய பசங்க தானே. ஸோ ஃபைனலி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ மாமா.